முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் தனது ஆட்சி காலத்து சாதனைகளை திமுக அரசு காப்பி அடிப்பதாக புலம்பியிருக்கிறார் பழனிசாமி. அவர் என்ன சாதித்தார்? எந்த திட்டம் காப்பி அடிக்கப்பட்டது என்பதை அவர் சொல்லி இருக்க வேண்டும். அப்படி ஏதாவது இருந்தால்தானே சொல்வார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம், குறு சிறு நிறுவனங்களுக்கு கடன் உத்தரவாத திட்டம், கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, பாதம் காப்போம், இதயம் காப்போம், கலைஞர் கைவினை திட்டம், ஊட்டச்சத்தை உறுதி செய், மகளிர் விடியல் பயணம், கலைஞர் கனவு இல்லம், அன்பு கரங்கள் திட்டம், அன்பு சோலை திட்டம், தோழி விடுதிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை திட்டம், உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடி நியமனம், முதலமைச்சர் கோப்பை, அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், தொல்குடி திட்டம், டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம், பேராசிரியர் அன்பழகனார் கல்வி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், பெருந்தலைவர் காமராசர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம், முதலமைச்சரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டம், உங்க கனவை சொல்லுங்க ஆகிய அனைத்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் முத்திரை திட்டங்களில் சில என முரசொலி தெரிவித்துள்ளது. இதில் ஏதாவது ஒன்றையாவது பழனிசாமி தனது ஆட்சியில் செய்து கொடுத்தாரா? கழக ஆட்சியின் மிக முக்கியமான 3 திட்டங்கள் என்று கலைஞர் மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம், பள்ளி பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டம் ஆகிய 3ஐயும் சொல்லலாம். இதில் எதையாவது தனது ஆட்சியில் செய்து கொடுத்தாரா பழனிசாமி? கலைஞர் மகளிர் உரிமை தொகை அறிவிக்கப்பட்ட போது அதை தர முடியாது என்று சொன்னவர்தான் பழனிசாமி. பொய் சொல்லி வாக்குகளை வாங்கிவிட்டது திமுக. மக்களை ஏமாற்றியும் அல்வா கொடுத்தும் வாக்குகளை வாங்கிவிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று சொன்னார் பழனிசாமி. இப்போது அதே திட்டத்தை காப்பி அடித்து அதே பழனிசாமி சொல்லியிருக்கிறார். பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போட்ட முதல் கையெழுத்தாகும். இதை காப்பி அடித்து ஆண்களுக்கும் கட்டணமில்லை என்று காமெடி பண்ணி கொண்டிருக்கிறார் பழனிசாமி. காப்பி அடிப்பது யார்? பழனிசாமிதான். வாக்குறுதி என்ற பெயரால் தினந்தோறும் ஏதோ அள்ளிவிட்டு கொண்டிருக்கிறார் பழனிசாமி. அதை மக்கள் மதிக்கவே இல்லை, கண்டுகொள்ளவே இல்லை. ஏனென்றால் இவர் வாக்குறுதிகளை நிறைவேற்றியவரும் அல்ல, நிறைவேற்றப் போகிறவரும் அல்ல என்பது மக்களுக்கு நன்கு தெரியும். ஆட்சியில் இருந்தபோதே சொந்தமாக எதையும் செய்ய தெரியாதவர்தான் இந்த பழனிசாமி. கொரோனா பரவுகிறது என்று தெரிந்து முன்கூட்டியே சட்டசபையை ஒத்திவைக்க சொன்னார் திமுக தலைவர். முதலில் பழனிசாமி மறுத்தார், அதன் பிறகு ஒத்திவைத்தார். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் கொடுக்க சொன்னார் திமுக தலைவர். பணமில்லை என்று மறுத்தார் பழனிசாமி. அதன் பிறகு 2500 ரூபாய் கொடுத்தார். 10ஆம் வகுப்பு தேர்வை ரத்து செய்ய சொன்னார் திமுக தலைவர். அதன் பிறகு ரத்து செய்தார். இ-பாஸ் ரத்து செய்ய சொன்னார் திமுக தலைவர். அதன் பிறகுதான் ரத்து செய்தார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி திமுக போராடிய பிறகுதான் ஆளுநருக்கு பழனிசாமி அழுத்தம் கொடுத்தார். விவசாய கடன் ரத்து செய்யப்படும் என்று திமுக தலைவர் சொன்னார். உடனடியாக கூட்டுறவு கடன்களை ரத்து செய்தார் பழனிசாமி. மக்களின் குறைகளை 100 நாளில் தீர்ப்பேன் என்று அறிவித்தார் திமுக தலைவர். உடனே செல்போனில் பேசினால் தீர்ப்பேன் என்று சொன்னார் பழனிசாமி. ஜெயலலிதாவால் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட 1100 என்ற திட்டத்தை 1100 என்ற திட்டத்தை தூசி தட்டி எடுத்தார் பழனிசாமி. அதனை தனது சொந்த திட்டம் போல அறிவித்தார் பழனிசாமி. இப்படி ஜெயலலிதாவின் திட்டத்தையே கபளீகரம் செய்தவர்தான் பழனிசாமி என முரசொலி தெரிவித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னதாக திமுக தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. அதை பார்த்து அப்படியே காப்பியடித்து அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை பழனிசாமி வெளியிட்டார். இப்படி எந்த கூச்சமும் இல்லாமல் சுற்றி கொண்டிருப்பவர்தான் பழனிசாமி என முரசொலி தனது தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.